எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்எஸ்சி மேக்ஸ் அகாடமிஸ் ஜிஎஸ் பிட்ஸ். இன்னைக்கு நம்ம ஜிஎஸ் பிட்ஸ்ல பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிற டாபிக்ல தான் நம்ம சில கொஷின்ஸ் பார்த்து இம்பார்ட்டன்ட் ஃபேக்ட்ஸை டிஸ்கஸ் பண்ண போறோம். சரி, இந்த பீரியாடிக் டேபிள் அப்படிங்கிறது என்ன? நம்ம யூஸ்வலா நம்ம நேச்சர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ், நேச்சர்ல எக்ஸிஸ்ட் ஆகிருக்கிற எலமெண்ட்ஸை சிஸ்டமேட்டிக்கா கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அந்த கிளாசிஃபிகேஷனை தான் நம்ம பீரியாடிக் டேபிள்னு சொல்லுவோம். ஸோ இது எத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்னா 118 இத்தனை எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ இதுல இருக்கிற இந்த காலம்ஸ் இருக்குல்ல, இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதே இந்த இதை என்னன்னு சொல்லுவோம்னா பீரியட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளை வந்து யார் டிவைஸ் பண்ணாங்கன்னா மெண்டலீவ். ஓகேவா? இந்த மெண்டலிவியன் பீரியாடிக் டேபிள் கிட்டத்தட்ட 1869 வந்து கம்ப்ளீட்டா டிசைன் பண்ணப்பட்டுச்சு. இது நடந்து கிட்டத்தட்ட 150 இயர்ஸ்க்கு அப்புறமா அந்த 150 இயர்ஸ் ரிமெம்பரன்ஸா 2019 வந்து இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் பீரியாடிக் டேபிள் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸு. நம்ம இப்போ கொஷின்ஸ் மூலயமா நிறைய ஃபேக்ட்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Which of the following is incorrect in case of moving from top to bottom in a periodic table? இப்போ நான் as usual முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பீரியாடிக் டேபிளில் இப்படி நமக்கு சீரீஸ் ஆஃப் பீரியட்ஸ் இருக்கு. இதில் வந்து நம்ம டாப் டு பாட்டம் மூவ் பண்ணுறோம். அப்படி மூவ் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கும், அந்த இதில் எது வந்து தப்பாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? இப்போ யூஸ்வலாக நமக்கு எப்படி வந்து இருக்கும் அப்படின்னா அட்டாமிக் ரேடியஸ் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ நம்ம பாட்டம் போக போக அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஃபர்ஸ்ட் எலமெண்ட் ஹைட்ரஜன் இங்கே இருக்கும், அப்புறம் ஹீலியம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்து அயனைசேஷன் எனர்ஜி டிக்ரீசஸ். அயனைசேஷன் எனர்ஜினா என்ன அப்படின்னா, இப்போ ஒன்றும் இல்லை, நியூக்ளியஸ் இருக்கு. நியூக்ளியஸ் நமக்கு வந்து ஒரு நியூட்ரலான விஷயம். அதில் புரோட்டான் இருக்கும், நியூட்ரான் இருக்கும், அப்புறம் எலக்ட்ரான்ஸ். அதாவது இந்த புரோட்டான்ஸ் வந்து பாசிட்டிவ், நியூட்ரான்ஸ்க்கு சார்ஜ் இல்லை, எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த நியூக்ளியஸை சுற்றி ரிவால்வ் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்படிப்பட்ட ஒரு எலக்ட்ரானை அதோட ஷெல்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ எனர்ஜி தேவைப்படுது அப்படிங்கிறது தான் அயனைசேஷன் எனர்ஜி. இப்போ நீங்கள் யோசிச்சுக்கோங்க, இப்போ மேலேருந்து கீழே போகுது. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு எப்படி இருக்கும், இங்கே இருக்குது. அப்போ நியூக்ளியஸ்க்கும் எலக்ட்ரானுக்கும் இருக்கிற கேப் ரொம்ப 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 கம்மி. அப்போ இதுல இருந்து இப்போ ஒரு ப்ளஸ் இருக்குது, இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ இந்த ப்ளஸ்லேருந்து இந்த மைனஸ் வந்து ரொம்ப பக்கத்தில் இருக்கிறதுனால இது ரிமூவ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ மேலே எப்படி இருக்கும், அயனைசேஷன் எனர்ஜி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதே நமக்கு அடுத்தடுத்து இந்த எலக்ட்ரான்ஸோட கவுண்ட் வந்து போக போக இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். அட்டாமிக் ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக என்ன ஆகும், நம்மளோட ஆர்பிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுமா. அதே இப்போ இங்கே இருக்கிற எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற எனர்ஜி கம்மியாக அதிகமா? கம்பேரிட்டிவ்லி இதை ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம் இல்லையா? ஸோ இதில் வந்து அயனைசேஷன் எனர்ஜி நம்ம கீழே போக போக என்ன ஆகும், கம்மி தான் ஆகும். ஸோ இதுவும் என்னதுதான் கரெக்டு தான். அடுத்து எலக்ட்ரான் அஃபினிட்டி. எலக்ட்ரான் அஃபினிட்டினா என்னன்னா, இப்போ நம்ம அயனைசேஷன் எனர்ஜி பார்த்தோம்ல, அதோட கிட்டத்தட்ட ஆப்போசிட் மாதிரி. இப்போ ஒரு எலக்ட்ரானை வந்து ஒரு ஆர்பிட்குள்ள ஒரு ஆட்டம்ல வந்து இன்சர்ட் பண்றதுக்கு தேவைப்படுற எனர்ஜியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஓகேவா? இதுவுமே என்ன ஆகும் தான், போக 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 டிக்ரீஸ் ஆகும். ஸோ இதுவும் கரெக்ட். அடுத்து எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னன்னு கொடுத்துருக்காங்க, இன்க்ரீசஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா என்ன அப்படின்னா, இப்போ வந்து எக்ஸ்னு ஒரு ஆட்டம் இருக்கு, ஒய்னு ஒரு ஆட்டம் இருக்கு. ஓகேவா? இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல், ஓகே, இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல மொத்தம் வந்து ஒரு 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. எப்போ இது ஸ்டேபிள் ஆகும், இன்னும் ஒரு எலக்ட்ரான் வந்துருச்சுன்னா ஸ்டேபிள் ஆகும். ஒய்யோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எவ்வளோ இருக்கு, அதாவது எக்ஸ்ட்ராவா ஒன்று இருக்கு, ஒரே ஒரு எலக்ட்ரான் தான் இதோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல இருக்கு. ஸோ இது
என்ன ஆகும்னா இந்த ஒரு எலக்ட்ரானை வந்து ரெண்டுமே ஷேர் பண்ணுவாங்க. இந்த ஒரு எலக்ட்ரான் இந்த ஒய்யோட அவுட்டர் ஆர்பிட்ல இருக்கிற இந்த ஒரு எலக்ட்ரானை ரெண்டு பேருமே இப்படி ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி ஷேர் பண்றப்போ இவங்களுக்கும் 8 கிடைக்கும், இவங்களுக்கும் 8 கிடைக்கும். அப்படின்னா ரெண்டுமே ஸ்டேபிளான ஒரு எலமெண்டா மாறும். அப்படி வந்து ஷேர் பண்றப்போ இந்த எலக்ட்ரானை வந்து யாரு வந்து தன் பக்கத்துக்கு அதிகமா ஈர்த்திருப்பாங்க அப்படிங்கறது தான் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி கெப்பாசிட்டி வந்து நம்ம டாப் டு பாட்டம் போக 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 என்ன ஆகும்னா கம்மியாகும். ஸோ இது வந்து என்னது தப்பு. அப்ப இதுதான் ஆன்சர். ஏன்னா இது இன்கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்க. If the atomic number of an element is 12, find out the block to which it belongs in the periodic table. ஸோ இந்த பீரியாடிக் டேபிளில் வந்து நம்ம நிறைய பிளாக்ஸாக பிரிப்போம். எத்தனை பிளாக்ஸ்னா எஸ், பி, டி, எஃப். இந்த பிளாக் எதை பேஸ் பண்ணி பிரிக்கப்படுது அப்படின்னா அந்த பர்டிகுலர் எலமெண்ட் வந்து தன்னோட அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான் வச்சிருக்கு அப்படிங்கிறத பொறுத்து அது வந்து எஸ் பிளாக்கா, பி பிளாக்கா, டியா, எஃப்ஆ அப்படின்னு வந்து நம்ம வந்து பிரிக்கிறோம். இப்போ இது நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸ்லயே பார்த்துருக்கோம். ஒரு எலக்ட்ரான் வந்து ரேண்டமா போய் ஃபில் ஆயிடாது. அது ஃபில் பண்றதுக்குன்னு ஒரு ஆர்டர் இருக்கு. அந்த பேசிஸ்ல தான் அது ஃபில் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து எஸ்ஸோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 2, பியோடது 6, டியோடது 10, எஃப்ஓடது 14. ஓகேவா? ஸோ இதோட அவுட்டர் மோஸ்ட் அந்த ஃபைனல் எலக்ட்ரான் எந்த இந்த ஆர்பிட்டாரில் இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நம்ம இந்த பிளாக்ஸை டிசைட் பண்றோம். இவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா அந்த அட்டாமிக் நம்பர் 12 கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம அதை ஃபில் பண்றதோட ஆர்டரை நம்ம பார்க்க போறோம். எந்த ஆர்டர்ல ஃபில் ஆகும்னா ஃபர்ஸ்ட் 1s², அடுத்து 2s, நான் இப்போ இங்க எழுதுறதெல்லாம் மேக்ஸிமம் கெப்பாசிட்டி இருக்கிறத எழுதுறேன். ஓகேவா? நான் இப்போ எந்த ஆர்டர்ல ஃபில் பண்ணும் அப்படின்னு உங்களுக்கு சொல்றேன். இப்போ இது எந்த ஆர்டர்ல ஃபில் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் இந்த 1s ஃபில் ஆயிரும், அதுக்கப்புறம் இந்த 2s ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 2p ஃபில் ஆகும், அப்புறமா 3s ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் 3p ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஆகும் 4s இது ஃபில் ஆகும், இதுக்கப்புறமா தான் 3d ஃபில் ஆகும். இப்போ நம்ம வந்து அட்டாமிக் நம்பர் 12 கொடுத்துருக்காங்களா 12. ஸோ இதுல வந்து 2 வந்துருச்சு, மீதி 10 இருக்கு, அதுக்கப்புறம் இங்க வந்து ஒரு 2 வந்துருச்சு. இப்போ மீதி எவ்வளோ இருக்கு 8 இருக்கு. 8ல இங்க எவ்வளோ வந்துருச்சு 6 வந்துருச்சு. அப்போ பாக்கி எவ்வளோ இருக்கு 2. ஸோ அதை ஃபில் பண்ற லாஸ்ட் அந்த ஷெல் என்னது எஸ் தான் இல்லையா? ஸோ அது எந்த பிளாக்னா எஸ் பிளாக். புரியுதா? இதே வந்து இப்போ நீங்க வந்து 14 வச்சுக்கோங்க, அதோட அட்டாமிக் நம்பர் 14னா இப்போ இது ஃபில் பண்ணிட்டு அடுத்து என்ன ஃபில் பண்ணணும்னா இது ஃபில் பண்ணும். ஸோ அது வந்து பி பிளாக் எலமெண்டா இருக்கும். புரியுதா? இப்படிதான் நீங்க வந்து கிளாஸிஃபை பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நம்ம. Non-metals are found in which among the following blocks in the modern periodic table? இப்போ நம்ம இந்த பிளாக்ஸ்ங்கிறது எப்படி இருக்கும்னா இப்படிதான் இருக்கும் பீரியாடிக் டேபிள். இதுல வந்து இது வந்து நமக்கு வந்து எஸ் பிளாக்கா இருக்கும், இது டியா இருக்கும், இது பி, அப்புறம் இது எஃப். இந்த மாதிரி தான் பிளாக் கிளாசிஃபிகேஷன் இருக்கும். இந்த எஸ் பிளாக்ல வந்து இந்த பீரியட் நம்பர் இருக்குல்ல அது வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா பீரியட் இல்ல சாரி குரூப் என்னவா இருக்கும் அப்படின்னா எஸ் பிளாக்கோடது 1 and 2. ஓகேவா? 1 and 2. ஸோ இதுல 1 வந்து என்ன அப்படின்னா ஆல்கலைன் மெட்டல்ஸ், அதே 2 வந்து ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அடுத்து வந்து டி பிளாக் 3ல இருந்து கிட்டத்தட்ட 12 வரைக்கும் என்ன பிளாக் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ். இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ். ஓகே. அடுத்து இந்த எஃப் பிளாக்ல வந்து லாந்தனைட்ஸும் ஆக்டினைட்ஸும் இருப்பாங்க. இது வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ்.
அதுக்கப்புறமா இந்த பி பிளாக் சொன்னேன்ல, இந்த பி பிளாக் எலமெண்ட்ஸ் தான் என்னது அப்படின்னா இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கும். இதுல தான் என்ன இருக்கும், நமக்கு நான் மெட்டல்ஸ் இருக்கும். சரியா? இப்போ இதோட ஆன்சர் என்ன, பி பிளாக். நல்லா ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எஸ் பிளாக்ல வந்து 1 to 2 அந்த குரூப்பிங் 1 and 2. ஸோ 1 வந்து ஆல்கலைன் மெட்டல், 2 ஆல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இப்போ அந்த டி பிளாக் வந்து 3 to 12 அது வந்து டிரான்சிஷன் மெட்டல்ஸ். எஃப் பிளாக்ல லாந்தனைட்ஸ் அண்ட் ஆக்டினைட்ஸ் இருப்பாங்க, அவங்கள வந்து இன்னர் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பி பிளாக் தான் லாஸ்ட், அதுதான் என்னது, நான் மெட்டல்ஸ். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாம். How is electronegativity affected when moving from left to right across periodic table? நம்ம டாப் டு பாட்டம் பார்த்தோம்ல, என்னெல்லாம் பார்த்தோம்? அட்டாமிக் ரேடியஸ் வந்து என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும்னு பார்த்தோம். அயனைசேஷன் எனர்ஜி கம்மியாகும்னு பார்த்தோம். அதே மாதிரி எலக்ட்ரான் அஃபினிட்டி அதுவும் கம்மியாகும்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்னாகும்னு பார்த்தோம், கம்மியாகும்னு பார்த்தோம். இதோட அப்படியே ஆப்போசிட் தான் when we move from left to right across periodic table. ஸோ என்னாகும், இங்கே வந்து கம்மியாகும். அப்போ இங்கே என்னாகும், என்னாகும், இன்க்ரீஸ் ஆகும். அதுதான் ஆன்சர். ஓகேவா? ஸோ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த நீங்கள் கரெக்டாக ஞாபகிச்சிக்கிட்டீங்கன்னா போதும். டாப் டு பாட்டம் ஞாபகிச்சிக்கோங்க, இல்லை லெஃப்ட் டு ரைட் அக்ராஸ் பீரியடிக் டேபிள் தான் ஒன்று ஞாபகிச்சிக்கோங்க, இன்னொன்று அப்படியே அதோட ஆப்போசிட்டாக தான் இருக்க போகுது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். What happens as we go down the group in the periodic table? அப்போ மேலே இருந்து இப்படி கீழே வரும், அப்போ என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ன நடக்க போகுது? the number of shells decreases. அப்படி ஆகுமா? இங்க வந்து போக போக இந்த ஆர்டர்ல வந்து ஃபில் ஆகிட்டே வருதுன்னா போக போக அட்டாமிக் நம்பர் அதிகமாயிட்டே போகுது. அப்போ இதோட அட்டாமிக் நம்பரை விட இதோட அட்டாமிக் நம்பர் என்ன ஆகும், அதிகமாக தானே இருக்கும். அப்போ நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் ஆஃப் எலக்ட்ரான் என்ன ஆகும், இன்க்ரீஸ் தானே ஆகும். டிக்ரீஸ்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் டிக்ரீசஸ். வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் இந்த பர்டிகுலர் ஆர்டர் தான் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை இந்த பர்டிகுலர் ஆர்டர்ல டிக்ரீஸ் ஆகுது, அந்த மாதிரி நம்மளால சொல்ல முடியாது. ஸோ அடுத்தது பாருங்க, நம்பர் ஆஃப் ஷெல்ஸ் இன்க்ரீசஸ். இது கரெக்டா? கரெக்டு. அட்டாமிக் சைஸ் டிக்ரீசஸ், இதுவும் தப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சர். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்க கொஞ்சம் காமன் சென்ஸ் பேஸ் பண்ணி கூட ஆன்சர் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which group in the periodic table contains all 3 states of matter? States of matter என்னென்ன? Solid, liquid, gases. இப்போ பிளாஸ்மா அதெல்லாம் இருக்கு, பட் இங்க ஆல் 3 states of matter தான் கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கிறதுல எந்த குரூப்ல இந்த மூணுமே எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த குரூப் அப்படின்னா ஹாலஜன். அதுல வந்து என்னெல்லாம் இருக்கும், ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இதெல்லாம் இருக்கும். இதுல ஃப்ளோரின் கேஸ் லிக்விடா இருக்கும், அயோடின் என்னவா இருக்கும், நமக்கு சாலிடா இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 ஸ்டேட் ஆஃப் மேட்டரும் எக்ஸிஸ்ட் ஆகிறது ஹாலஜன் குரூப். அதை வந்து நம்ம குரூப் 17 சொல்லுவோம், 17th குரூப். அப்போ இந்த 17th குரூப் என்ன பிளாக் எலமெண்ட்ஸ்? பி பிளாக் எலமெண்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The first periodic table was given by. ஃபர்ஸ்ட் இந்த பீரியாடிக் டேபிளை வந்து யாரு டிவைஸ் பண்ணாங்கன்னு கேட்டிருக்காங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மெண்டல், மேண்டலிக், போர், டால்டன். ஸோ ஃபர்ஸ்ட் பீரியாடிக் டேபிளை கொடுத்தது போர் தான். ஃபர்ஸ்ட் மாடர்ன் பீரியாடிக் டேபிளை கொடுத்ததுன்னா மெண்டலீவ் அப்படின்னு சொல்லணும். மெண்டல் வந்து ரிலேட்டட் டு ஜெனட்டிக்ஸ், அது வந்து ரிலவெண்டே இல்லைங்க. ஓகேவா? டால்டன் வந்து சிம்பிளை வந்து ப்ரொபோஸ் பண்ணும், எப்படி வந்து ஒரு எலமெண்ட்டை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணும் அப்படிங்கிறத வந்து டால்டன் வந்து சொல்லியிருப்பாரு. ஓகே, ஸோ இதோட ஆன்சர் வந்து போர். நெக்ஸ்ட் பார்க்கலாம். 8th கொஸ்டின். விச் எலமெண்ட் ஹேஸ் த ஹையஸ்ட் அட்டாமிக் நம்பர் அண்ட் ஹையஸ்ட் அட்டாமிக் மாஸ் இன் த பீரியாடிக் டேபிள்? இப்போ இந்த பீரியாடிக் டேபிளில் அட்டாமிக் நம்பரும் ஹையஸ்டா இருக்கு, மாஸ் நம்பரும் ஹையஸ்டா இருக்கிற மாதிரியான ஒரு எலமெண்ட் என்னது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இதுதான் ஆர்கனைசான்.
ஸோ இது வந்து யாரோட பேரை நேம் பண்ணியிருக்காங்கன்னா யூரி ஒகனேசான் அப்படிங்கிற சயின்டிஸ்டோட நேம் வந்து வச்சிருக்காங்க. இப்போ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 118, மாஸ் நம்பர் வந்து 294. ஓகேவா? ஸோ இதுதான், இது ஃபேக்சுவலான கொஸ்டின் தான், அப்படியே நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது தான். அடுத்த கொஸ்டின் பாருங்க. cobalt, CO னா cobalt belongs to which block in the periodic table? அப்ப இது உங்களுக்கு தெரியணும்னா இதோட அட்டாமிக் நம்பர் தெரியணுமா? ஸோ கொபால்ட்டோட அட்டாமிக் நம்பர் என்னது? ப்ரீவியஸ் வீடியோ டிஸ்கஷன் வீடியோவில் கூட பார்த்துருப்போம். அட்டாமிக் நம்பர் 27. ஸோ 27 எப்படி ஃபில் ஆகுதுன்னு இப்போ இந்த இதுபடி வரிசையாக பார்த்துட்டே வரலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் 2, அதுக்கப்புறம் இங்கே 2s2, 1s2 தான் ஃபர்ஸ்ட் ஃபில் ஆகுமா, அப்போ 2, அதுக்கப்புறம் 2s2 ஃபில் ஆகும், அங்கே 2 எலக்ட்ரான்ஸ், அதுக்கப்புறம் என்ன ஃபில் ஆகும், 2p6 ஃபில் ஆகும், அப்புறம் 6. இப்போ நமக்கு 10 முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, அதுக்கப்புறம் 3s2 ஃபில் ஆகும், அதுக்கப்புறம் என்ன ஃபில் ஆகும், 3p6, ஸோ 6. அடுத்து என்ன ஃபில் ஆகும், 4s2 ஃபில் ஆகும். ஓகேவா? ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு 10 வந்துருச்சு, இன்னும் 7 மட்டும்தான் இருக்கு. இப்போ நம்ம எதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம், இது 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 இதெல்லாம் ஃபில் பண்ணிட்டோம். இப்போ 3d10, இதில் இதோட மேக்ஸிமம் கெப்பாசிட்டி 10, ஆனால் நம்ம கிட்ட பாக்கி எவ்வளோ இருக்கு, 20 ஆல்ரெடி ஃபில் பண்ணிட்டோம், பாக்கி 7 தான் இருக்கு. ஸோ லாஸ்டா இது ஃபில் பண்ற ஆர்பிட்டல் என்னது, டி. அப்போ இது என்ன பிளாக் எலமெண்ட் பீரியாடிக் டேபிள்ல, டி பிளாக் எலமெண்ட். புரியுதா? இப்படிதான் நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு, நிறைய எலமெண்ட்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 30 இல்லைன்னா 40 வரைக்குமாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க அட்டாமிக் நம்பரை. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which scientist is known for devising the first periodic table similar to the one we use today? In other words, they are asking for the scientist who devised the modern periodic table. யார் அது? It is none other than Dmitri Mendeleev. ஓகேவா? இதுதான் கேட்டிருக்காங்க. சரி, நம்ம பீரியாடிக் டேபிளில் சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்ஸ் எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இது ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கே போய் பீரியாடிக் டேபிளில் இருக்கிற எலமெண்ட்ஸை மறுபடியும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? இப்போ 17 வந்து ஹாலஜனா, அதே மாதிரி 18 வந்து நோபல் கேஸ். இப்போ அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக சில நேம்ஸ் இருக்கும், அது என்னன்னு போய் இன்னைக்கே பார்த்துருங்க. அடுத்த ஜிஎஸ் பிட்ஸில் மீட் பண்ணலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ எவ்ரிவன்.